வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த சாரீ வந்து வெறும் 215 ரூபா தான். திண்டுக்கல் சென்னை சில்க்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். இதில் ரொம்ப அழகாக ஒரு டாப்ஸு தைக்க போகிறோம். ரொம்பவே கிராண்டாக இருக்கும். வெறும் 215 ரூபா, ஒரு 150 ரூபா ப்ளஸ் 3 மீட்டர் லைனிங் எடுத்திருக்கேன். 150 ரூபா லைனிங்கு. இப்போ இது எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். சுற்றளவு எடுக்கலாம். இது நல்ல பெரிய சைஸ் சுடிதார் தான். 21 இன்ச்சு. நான் 2 இன்ச்சு சுற்றளவு சேர்த்து 23 வைக்கிறேன். அதில் பாதி 11. இப்போ இது வந்து லைனிங் கிளாத்து தான். 23 இன்ச்சு மார்க் வச்சு நம்ம லைனிங் கிளாத்தை கட் பண்ணிக்கலாம். சிந்தட்டிக் லைனிங் தான் இது. ஏன்னா வந்து இதில் இருக்க அகலம் வந்து இதுக்கு நமக்கு பத்தலை. அதனால் வந்து நம்ம இப்படி நேராக போட்டு தான் வைக்க போகிறோம். அதனால் லைனிங்க்கு ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிறத நம்ம அம்பர்லாக்கு யூஸ் பண்ணிக்கலாம், கீழே ஸ்கர்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிறத எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சென்டரில் அந்த மடிப்பு பாகம் இருக்கு இல்லையா, அதில் கட் பண்ணிக்கலாம். ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை நாளாக நம்ம மடித்து போட்டுக்கலாம், முன்னாடிக்கும் பின்னாடிக்கும். இது ரொம்ப அழகாக வந்துச்சு. நானும் இந்த சாரீயில் வந்து ஃபஸ்ட்டு தைச்சது தான். உயரம் வந்து 16 இன்ச்சு. நம்ம அப்படியே தான் வச்சு தைச்சி விட போகிறோம். கீழே வந்து பைப்பிங் கிடையாது. அதனால் 16 இன்ச் வைக்கிறேன். அதில் வந்து 15 இன்ச்சு, அரை இன்ச்சு சேர்த்து 16 வைக்கிறேன். 16 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். சுற்றளவு 11.5. இப்போ வந்து கழுத்தோட அகலம் வந்து 4.5 இன்ச்சு. இது ஏன் 4.5 இன்ச்சு அப்படின்னா போட் நெக்கு, அதனால் 4.5 இன்ச்சு. 4.5 இல்லைன்னா 4.25 வச்சுக்கோங்க. நான் 4 இன்ச் வைக்கிறேன். நான் 4.25 இல்லை 4.5 வைக்கலான்னு பார்த்தேன். ஆனால் வந்து ரொம்ப அகலமாக தெரிஞ்சுது. அதனால் வந்து 4 இன்ச் வச்சுருக்கேன். ஷோல்ட்ரு வந்து 2.5 இன்ச்சு. ஆம்கோல் வந்து 7.5 இன்ச்சு. ஏன்னா வந்து இது நமக்கு வந்து நெக் அகலன்றதுனால ஆம்கோல் வந்து சின்னதாக தான் வரும் நமக்கு அகலம். அதனால் 7.5 இன்ச்சு வைக்கிறேன். நம்ம வச்சு கிராஸாக ஷோல்ட்ரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் சொல்கிறேன், 4 இன்ச்சு நமக்கு வந்து நெக்கோட அகலம், 7.5 இன்ச்சு ஆம்கோலோட உயரம், ஷோல்டருக்கு வந்து 2.25 வச்சுருக்கேன். இப்போ வந்து வரைஞ்சாச்சு. கீழே வந்து 1 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஆம்கோல்லேருந்து இந்த சைடில் வரப்போ 1 இன்ச்சு கம்மியாக மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்தளவு வந்து தையல் போடுற அளவு. இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், சுற்றளவு 11.5, உயரம் 16, நெக்கோட அகலம் 4 இன்ச்சு, ஷோல்டரோட அகலம் வந்து 2.25 இன்ச்சு, ஆம்கோலோட உயரம் 7.5, இப்போ சைடில் 1.5, அந்த பக்கம் 1.5, கீழே நம்ம வளைவாக கொண்டுட்டு வரத்துக்கு 1.5. இப்போ நம்ம ஆம்கோல் கட் பண்ணிவிட்டு ஷோல்டர் வந்து கிராஸாக கட் பண்ணிடுங்க. முன்னாடி ஆம்கோல் வந்து நல்லா குடஞ்சி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி குடஞ்சி கட் பண்ணிக்கலாம். ஷோல்டர் கிராஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு நெக்குக்கு அடையாளப்படுத்திக்கலாம். பேக் சைடு நெக்கு மட்டும் நான் வந்து ஒரு 1.5 இன்ச் வச்சுருக்கேன். முன்னாடி வந்து நம்ம தைக்கிறப்ப கட் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே நம்ம முக்கோணமாக மீதி இருக்க லைனிங்கை மடித்து போட்டிருக்கேன். மடித்து போட்டு அந்த மேலே நம்ம வெட்டின பீஸை வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அதிலேருந்து 1 இன்ச்சு மேலே ஏற்றிக்கோங்க. இது மொத்தம் அளவு வந்து கீழே வந்து 40 இன்ச் இருந்துச்சு. ஆனால் நான் வந்து கம்மியாக தான் வைக்கிறேன். ஏன்னா 39 இருந்துச்சு. நான் வந்து ஒரு 4 இன்ச்சு மேலே ஏற்றி தான் வைக்கிறேன். ஏன்னா இது வந்து கிராஸ் லைனிங் இல்லையா, நம்ம முக்கோணமாக போட்டிருக்கோம். அதனால் வந்து நம்ம உயரம் கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கலாம். ஏன்னா அது சாரீ வந்து கீழே நிறைய நமக்கு வரனால, ஃப்ளிட்ஸு நிறையா வரனால அவ்வளோவா தெரியாது. ரொம்ப இறக்கிட்டிங்கன்னா வந்துட்டு சில நேரம் லைனிங் வந்து தொங்கிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் வந்து இது கொஞ்சம் நீங்கள் எப்பயும் வைக்கிறதோட அளவோட ஒரு 3 இன்ச்சு அந்த மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. இது கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
உங்களுக்கு வந்து மொத்தம் உயரம் எடுத்துக்கோங்க. அதிலேருந்து 15 இல்லைன்னா 16 வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கு கீழே ஸ்கர்ட்டுக்கு எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துக்குங்க. கணக்கு வச்சுட்டு அளந்து அப்படியே கட் பண்ணிட வேண்டியதான். புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் தெளிவாக பார்க்கலாம். இதை நேராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நம்ம ஃப்ளிட்ஸு வைப்போம். இதுக்கு வந்து அம்பர்லா மாதிரி கட் பண்ணியிருக்கோம். இதுக்கும் நம்ம ஃப்ளிட்ஸு வச்சோன்னா ரொம்ப குண்டாக தெரிவாங்க. ஏன்னா இதுவுமே கொஞ்சம் குண்டான பாப்பா தான். அதனால் வந்து நம்ம உள்ளே வந்து சிங்கிளாக தான் அம்பர்லா டாப் மாதிரி கொடுத்துட்டு ஃபுல்லாக மேலே வந்து நம்ம ஃப்ளிட்ஸு வைக்க போகிறோம். இப்போ மிஷினுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. போட் நெக் கட் பண்ணிடலாம். 4.5 இன்ச் உயரம். இப்போ வரைஞ்சிக்கலாம். இதை கட் பண்ணி எடுத்துருங்க. நான் வந்து உள்ளே ஒரு ஏன்னா வந்து இது வந்து சிந்தட்டிக் லைனிங்னால ரொம்ப லேஸாக தெரிகிற மாதிரி இருந்துச்சு. அது கொஞ்சம் வெயிட்டான பொண்ணு வேறு. அதனால் உள்ளே வந்து ஃபுல் வாயில் லைனிங் ஒன்று போட்டிருக்கேன். போட்டு நான் தைச்சிட்டு இப்போ சாரீ கிளாத்தில் நம்ம சுற்றிலும் தையல் போட்டுக்கலாம். ஏன்னா நீங்கள் திருப்பும்போது இந்த சிந்தட்டிக் லைனிங் உள்ளே போயிடணும். மேலே வந்து ஃபுல் வாயில் கிளாத் வந்துடணும். ஃபுல் வாயிலோ இல்லை உங்ககிட்ட எந்த லைனிங் கிளாத் இருக்கோ அது யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இது சாரீ ரொம்ப லேஸாக இருக்குது. இதுவும் சிந்தட்டிக்னால நம்ம தைக்கிறப்ப மேலே வந்து பசங்களுக்கு கொஞ்சம் அதை எப்படி சொல்கிறது தெரியல, கொஞ்சம் இந்த மாதிரி லேஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த மாதிரி வேணாம். அதனால உள்ளே இன்னொரு லைனிங் கொடுத்துட்டு தைக்க ஆரம்பிங்க. கொஞ்சம் கனமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் வந்து ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு தைச்சி முடிச்சதுக்கப்புறம். நான் நெட்டடு மெட்டீரியலுக்கெலாம் அந்த மாதிரி தான் போடுவேன். உள்ளே ஒரு லைனிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஏன்னா வந்து நெட்டோட மெட்டீரியல்லாம் வந்துட்டு ரொம்ப லேஸாக இருக்கும் இல்லையா. கோட் மாடல் அதுக்கெலாம் தேவையில்லை. அந்த மாதிரி நம்ம டாப்ஸ் தைக்கிறதுக்கெலாம் ஒன்று போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ எஜ்ஜிலே போட்டுடலாம். இப்போ வந்து இது வந்து நம்ம முன்னாடி கழுத்து நம்ம வெட்டிட்டோம் இல்லையா. முன்னாடி கழுத்துக்கு அடியில் வந்து சாரீ பீஸு, அதுக்கு மேலே வந்து அந்த பெரிய பார்டரை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இந்த சிந்தட்டிக் லைனிங் போட்டிருக்கேன். இப்போ வந்து ஒரு தையல் போட்டு திருப்பிடலாம். நான் நெக்கு வேறு எதுவுமே பண்ணலை, சும்மா வந்து போட்டு வச்சுருக்கேன். அந்த தையல் போட்டு திருப்பிட்டு நம்ம அதுக்கப்புறம் தான் அந்த நெக்கோட ஷேப் வந்து கரெக்டாக கட் பண்ண போகிறோம். நல்லா அகலமான அந்த பீஸ் கீழே வர பார்டர் எடுத்திருக்கேன். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இருந்துச்சு நெக் டிசைன். வித்தியாசமாக ரொம்ப சூப்பராக நம்ம ரெடிமேடில் வாங்குகிற மாதிரியே ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அங்கங்கே கட் பண்ணி விட்றலாம். நல்லா தேய்ச்சி விட்ருங்க. தேய்ச்சி விட்டு நீங்கள் வந்து அந்த எஜ்ஜிலே தையல் போடுங்க. எஜ்ஜிலே போட்டு ஃபுல்லாக முடிச்சிடலாம். இப்போ போட்டு முடிச்சாச்சு. இதுக்கு வந்து நம்ம சாரீ கிளாத் வச்சு பைப்பிங் பண்ண போகிறோம். அடிக்கில் கொடுத்து ஒரு தையல் போட்டிருக்கேன். இப்போ உருட்டி பைப்பிங் கொடுத்துடலாம். சாரீ கிளாத்தில் அப்படியே பைப்பிங் கொடுத்துடலாம். அடியில் இந்த பிசுறெல்லாம் நல்லா தள்ளி வச்சு ஒரு தையல் போடுங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக லைனிங் வச்சு நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். இது சும்மா ஃபோட்டோக்காக சரியாக போட்டு விட்ருந்தேன் சேரில், ஃபோட்டோ எடுக்கலான்ட்டு. இப்போது அதுக்கு உயரம் பார்க்கலாம். உயரம் வந்து 40 இன்ச்சுங்க. கீழ் உயரம் 40 இன்ச்சு. இப்போ கணக்கு வச்சுக்கோங்க. மொத்தம் வந்து 55 இன்ச்சு உயரம்.
கீழே லைனிங்லாம் நல்லா மடிச்சடிச்சிட்டேன். ஜாயின் கொடுக்குறது ஜாயின் கொடுத்து நல்லா லைனிங் ஃபுல்லாக மடிச்சாச்சு. இப்போ சென்டர் அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ வந்து இதுலேயும் நம்ம சென்டர் அடையாளப்படுத்தியிருக்கோம், சேரீ கிளாத்லேயும் சென்டர் அடையாளப்படுத்தியிருக்கோம். இப்போ அந்த வந்து நம்ம ஃப்ளிட்ஸ் வைக்க ஆரம்பிக்கலாம். நல்லா உள்ள சேரீ வந்து நம்ம கைக்கு வந்து அது ஓரத்தில் வந்துருச்சு, பார்டரில் அந்த ஓரத்தில் இந்த பார்டரை எடுத்துட்டோம். மீதி இருக்கிறத வந்து நம்ம முன்பக்கமும் பின்பக்கமும் எடுத்தது போக மீதி இருக்க சாரியை 40 இன்ச்சு உயரம் வச்சு நெட்டாக அப்படியே கட் பண்ணிட்டேன். மேலே வந்து சின்ன பார்டர், கீழே வந்து பெரிய பார்டர் வச்சு 40 இன்ச்சு உயரம் வந்துச்சு ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன் நெட்டாக. ஏன்னா நூல் உருவி தான் கட் பண்ணேன். அப்படியே நம்ம கட் பண்ணோன்னா ஏற்றிந்தாத்தையும் வந்துடுன்ட்டு நூல் ஒரு வாரத்தில் கட் பண்ணி விட்டு அப்படியே நூல் எடுத்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அந்த மீதி இருக்கிறத வந்து நம்ம கொஞ்சம் அதுக்கு வேலை பார்த்தோன்னா சால் மாதிரி கூட ரெடி பண்ணலாம். ஆனால் அதுக்கு டைம் இல்லை. இப்போ இந்த ஃப்ளிக்ஸு வைக்கல ஒரே அளவாக கொடுக்கணும். ரெண்டாவது நல்லா உள்ளே தள்ளி கொடுங்க. உங்களால் எந்த அளவுக்கு நல்லா தள்ளி உள்ளே ஃப்ளிட்ஸு கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு கொடுங்க. ஏன்னா வந்து அடியில் நம்ம இந்த கிளாத்து வச்சு தைக்கிறப்ப வந்து உங்களுக்கு சரியாக வரும். இப்போ மேலே மட்டும் ஃப்ளிட்ஸு வரனால இப்போ உள்ளே வெளியில் ரெண்டும் ஃப்ளிட்ஸு வந்தால் உங்களுக்கு வந்து ரொம்ப குண்டாக தெரியும். அதனால் உள்ளே வந்து இந்த மாதிரி அம்பர்லா கட்டிங் போட்டுட்டு மேலே வந்து ஃப்ளிட்ஸு வைக்கல. இது சாரீ கிளாத்து தான், ரொம்ப திக்காக தெரியாது, உங்களுக்கு நார்மலாக தான் வரும். இப்போ வந்து இந்த மாதிரி சென்டரில் வந்துடணும். இந்த மாதிரி நல்லா ஒரே அளவாக உள்ளே தள்ளி நமக்கு அதே மாதிரி இந்த பக்கமும் அந்த நம்ம அளவுக்கு சென்டர் அடையாளப்படுத்தியிருக்கோம் இல்லையா, அதுக்கு இந்த பக்கமும் அப்படியே கொடுத்துட்டு வந்துடுங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம அது லேசான சாரீ, அது வந்து கொஞ்சம் நம்ம தள்ளி அது கொடுத்து வெளில எடுத்துகிட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இப்போ லாஸ்ட் வரைக்கும் நம்ம கரெக்டாக வந்துருச்சு. இப்போ முடிஞ்ச அளவுக்கு இந்த பக்கம் ஒரு 1.25 இன்ச்சு, அந்த பக்கம் ஒரு 1.25 இன்ச்சு மட்டும் ஃப்ளிட்ஸ் வைக்காதீங்க. ஏன் அப்படின்னா வந்து நம்ம சைடில் தையல் போட போகிறோம், அதனால் ஃப்ளிட்ஸ் வைக்காதீங்க. ரெண்டு சைடும் நம்ம தையல் போடணும் இல்லையா, 1 இன்ச் அளவுக்கு மேலேயாவது நமக்கு சைடில் வேணும். இப்போ அப்படியே திருப்பிடுங்க. திருப்பி இந்த லைனிங்கு சாரீ ரெண்டும் சேர்த்து இப்படி ஒன்றா தைச்சிட்டு ஒரு தையல் போட்டுடலாம். ஏன்னா அடுத்து நீங்கள் ரெண்டையும் சேர்த்து தைக்கிறப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ ஃபுல்லாகவே நம்ம ஃப்ளிட்ஸ் வச்சு எடுத்துட்டோம். ஒரே அளவாக சைடில் எல்லாம் தையல் போட்டாச்சு. இப்போ கை கட் பண்ணிடலாம். கை வந்து நான் உயரம் 6.5 இன்ச் வைக்கிறேன். அந்தளவுக்கு நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா கரைப்பக்கம் வேணாம், 6.5 இன்ச் வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வச்சு பாருங்கள். கை கரெக்டாக வருது. எனக்கு ஷோல்டருக்கு 1/4 இன்ச் விட்டுட்டு கை வச்சு பார்த்து சரியாக வருதா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள். எனக்கு வந்து சரியாக வருது. இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு சென்டர் அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ இன்னொரு கையும் கட் பண்ணும்போதே நம்ம வந்து முன்னாடி கையும் சேர்த்து குறைஞ்சி கட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒன்று மட்டும் தான் கட் பண்ணேன். இப்போ இன்னொரு இது மேலே போட்டு நம்ம முன்னாடி கையை குறைஞ்சி சேர்த்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த பார்டர் ஓரத்தில் லைனிங் உள்ளே வச்சு இந்த மாதிரி மடித்து தையல் போட்டு எடுத்திருக்கேன். எஜ்ஜிலே ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ அவ்வளோதான். இந்த மாதிரி 2 கைக்கும் போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ நம்ம பைப்பிங் வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா, அப்போ சென்டர் பார்க்கலாம். 3.25 இருக்குது. அப்படியே 3.25 வச்சு மார்க் பண்ணுங்கள். கரெக்டாக 3.25 மேலேருந்து 5 இன்ச்சு. இப்போ இந்த மாதிரியே அந்த பக்கமும் நம்ம மார்க் பண்ணிடலாம். இதுக்கு நம்ம பைப்பிங் பண்ண போகிறோம். 4.5 இன்ச் இருக்குது. இங்கிட்ட 4.5 இன்ச் வச்சுக்கலாம். 3.25 வச்சு அப்படியே மார்க் பண்ணிடுங்க. இப்போ இது வந்து நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். லைனிங் தைச்சி விட்டுருந்தீங்கன்னா அதை எடுத்து விட்டுட்டு
அப்படியே பொறுமையாக ரவுண்டாக அழகாக கட் பண்ணுங்கள். இதுக்கு கேன்வாஸ் வச்சு நம்ம பண்ணலாம். இருந்தாலும் நமக்கு வந்து இந்த லேசான இதுக்கு வந்து கேன்வாஸ் வைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு தான் யோசித்து நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நீட்டாக நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். இதுக்கு வந்து நம்ம பைப்பிங் கொடுத்துடலாம். இந்த டிசைன் இதை அனுப்பிச்சிருந்தாங்க, இந்த மாதிரி வேணும் அப்படின்ட்டு. ரொம்ப இழுக்காதீங்க, ஒரு அளவாக லைட்டாக அப்படியே இழுத்து கொடுத்து பைப்பிங் பண்ணுங்கள். ரொம்ப இழுக்கக்கூடாது. இப்படி வந்து உருட்டி கொடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து சிங்கிளாக அப்படியே பைப்பிங் பண்ணாலும் சரி, எப்படினாலும் சரி, நீங்கள் எப்படி உங்களுக்கு ஈஸியோ அந்த மாதிரி பைப்பிங் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு பைப்பிங்கே வரலை அப்படின்னா ஒரு லேஸ் மேலே அந்த பிசிறு தெரியாமல் லேஸை வச்சு அப்படியே தைச்சி விட்ருங்க. இல்லை செயின் ஸ்டோன் லேஸ் இருக்கு இல்லையா, அது கூட வச்சு நம்ம தைச்சி விட்டிங்கன்னா அந்த பிசிறு உங்களுக்கு தெரியாது. இப்போ பைப்பிங் வச்சாச்சு. வச்சதுக்கப்புறமா நம்ம கரெக்டாக இழுத்து வச்சு ஃபுல்லாக தைச்சி விட்டுறலாம். ஹெம்மி ஊசி வச்சு ஓடு தையல் போட்டு கூட நீங்கள் வந்து அப்புறமா தைக்க ஆரம்பிங்க. இப்போ ஃபுல்லாகவே நம்ம போட்டு எடுத்துட்டோம் பைப்பிங்கு. இப்போ ஷோல்டர்லாம் வச்சு நம்ம வந்து கை ஜாயின் பண்ணலாம். ஷோல்டர் வச்சு அமுக தையல் போட்டுட்டேன் நான். கை ஜாயின் பண்ணுறதுக்கு அடையாளப்படுத்திக்கோங்க. அடையாளப்படுத்திட்டு 1/4 இன்ச்சுக்கு ஃபுல்லாக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு பைப்பிங் பண்ணிடலாம். அமுக்குளுக்கு ஆம்கோலுக்கு பைப்பிங் பண்ணி நீங்கள் கை வச்சிங்கன்னா அப்படி உங்களுக்கு வந்து அதிகம் சுருக்கம் விழுகாது, நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. உருட்டி அடிச்சிடலாம். இந்த சாரீ கிளாத்துலேயே நான் பைப்பிங் கொடுத்துட்டேன். கொஞ்சம் இந்த மாதிரி சுடிதார் பழகுறவங்களுக்குலாம் இந்த ரேட்டு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரேட்டுக்கு நம்ம சாரீ வாங்கி யூஸ் பண்ணுறது தைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம கையை வச்சு தைக்க ஆரம்பிக்கலாம். கரெக்டாக அந்த மார்க் பண்ணது மேலேயே வச்சு தைங்க. கரெக்டாக அந்த வந்து பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது ஷோல்டருக்கு நேராக வரணும். சரியாக வருது. இப்போ இன்னொரு தையல் போட்டுடலாம், அமுக தையல். போட்டு எடுத்துகிட்டு நூலெல்லாம் கட் பண்ணி விட்ருங்க. இப்போ நம்ம வந்து கீழே வந்து ஜாயின் பண்ணலாம். கீழே வந்து அடையாளப்படுத்தியிருக்கேன், நம்ம இதுலேயும் அடையாளப்படுத்தியிருக்கோம். இப்போ வந்து அப்படியே தைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம அப்படியே தைச்ச 2 தையல் போட்டு விட்டுறலாம். அடியில் வந்து ஃப்ளிட்ஸை நல்லா நீட்டாக இழுத்து விட்டுட்டு தைக்க ஆரம்பிங்க. ஏன்னா சில நேரம் வந்து நமக்கு ஃப்ளிட்ஸு நிறையா இருக்கனால சேர்ந்து வந்து தையல் விழுந்துடும். அதனால் கையிலேயே நல்லா ஃப்ளிட்ஸை வந்து நல்லா நீட்டாக எடுத்து விட்டுட்டு பக்கத்தில் கையை விட்டு நல்லா எடுத்து விட்டு தைங்க. இப்போ ஃபுல்லாக போட்டாச்சு. திருப்பி பார்த்துட்டு சரியாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. இப்போ அப்படியே திருப்பி இன்னொரு தையல் போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முடிஞ்சு. இப்போ நம்ம சைடு ஜாயின் பண்ணிடலாம். சரியாக இருக்கான்னு பார்த்தாச்சு. சரியாக இருக்குது. இப்போ அமுக்கு தையல் வேணால் நம்ம வந்து ஃப்ளிட்ஸு அந்த நம்ம தைச்சது வந்து மேல் வாக்கில் வச்சு அப்படியே அமுக்கு தையல் போட்டுருங்க. இப்போ அமுக்கு தையல் போட்டு நம்ம சைடு வந்து கையெல்லாம் ஜாயின் பண்ணிட்டோம். சைடு வந்து தையல் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு ஓரத்தில் போடுங்க. ஓரத்தில் போட்டால் அப்புறம் அடுத்தடுத்து போடுங்க. ஏன்னா எடுத்ததும் வந்துட்டு முன்னாடி தள்ளி போட வேணாம்.
ஓரத்தில் போட்டதுக்கப்புறமா அடுத்தடுத்து போடுங்க. கீழே போக போக 2 சமமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு வந்து தைங்க. இல்லைன்னா சில நேரம் வந்து ஒன்று ஏற்றி இந்தாத்தையும் வரும். அப்படி வர டயத்தில் வந்து நீங்கள் கீழேருந்து தைக்க ஆரம்பிங்க. கீழேருந்து தைச்சிங்கன்னா 2ம் ஈவனாக நமக்கு சரியாக வரும். இப்போ ஃபுல்லாக நம்ம முடிச்சாச்சு. இது வந்து ஒரு ஸ்டோன் மாதிரி கம்மு வச்சு ஒட்டுறது. அது கம்மு வச்சு ஒட்டி விட்ருக்கேன். கீழே ஃபுல்லாகவே கையில் பாசி தைச்சி விட்ருக்கேன் பாருங்கள். கீழே வந்து ஃபுல்லாகவே நம்ம பாசி வந்து கையிலே தைச்சி விட்ருக்கேன். இந்த கம்மு வச்சு தான் இது ஃபுல்லாக ஒட்டினேன். அதுவுமே பத்தலை. மேலே 2 வந்து பத்தலை, கம்மியாக தான் இருந்தது. ஆனால் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த போட் நெக்குக்கு. இதை வந்து வீடியோ எடுக்க முடியல. நல்லா இந்த கம்மு வச்சு ஒட்டுறதும் இந்த பாசி கோர்க்கறதும் வந்து உங்களுக்கு காமிக்க முடியல. இப்போ பொம்மைக்கு போட்டாச்சு பாருங்கள். ரொம்பவே அழகாக இருக்குது. கீழே கால் வரைக்கும் என் பொண்ணு பிடிச்சிக்கிச்சு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது கீழே அப்படின்னு. இந்த சுடிதார் வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம கடையில் வாங்கின மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ வந்து கீழே போட்டு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ பெருசாக தெரியுதுன்னு பாருங்கள். கீழே போட்டிருக்கேன். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.